அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாத வாக்குத்தத்த வசனம் சொல்லுவோமா? சங்கீதம் 36:7, Psalm chapter 36 verse 7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். How priceless is your unfailing love, both high and low among men find refuge in the shadow of your wings. How priceless, how valuable, how precious, how great is your unfailing love. உம்முடைய மாறாத அன்பு, உம்முடைய மாறாத தயவு, உம்முடைய மாறாத கிருபை எவ்வளவு அருமையானது. Both high and low among men find refuge in the shadow of your wings. அவர்கள் யாராயிருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், உயர்வோ தாழ்வோ எப்படிப்பட்ட கனம் பெற்றிருந்தாலும், ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைமையில் இருந்தாலும், அதைத்தான் both high and low among men find refuge in the shadow of your wings என்று சொல்லப்பட்டுள்ளது. தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அது எத்தனை மேன்மையானது, அது எத்தனை உயர்வானது, அது விலையேற பெற்ற ஒன்று. தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது. அதனால்தான் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும்படியாக, அதிலே நாம் களிகூர்ந்து மகிழும்படியாய் எல்லாருக்கும் அப்படிப்பட்டதான ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய கிருபையின் ஸ்லாக்கியம் கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். அதனால் வந்து தஞ்சம் புகுந்து கொள்கிறார்கள், அடைக்கலம் புகுந்து கொள்கிறார்கள், ஆசீர்வாதமாய் இருக்கிறார்கள் என்று கடந்த வாரத்திலே சங்கீதம் 63 7 வசனத்தை குறித்து நாம் தியானித்தோம். Psalm 63 verse 7. கர்த்தாவே, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். Because you are my help, I sing in the shadow of your wings. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த ஒரு ரூத் எவ்வளவு நிறைவான பலனை பெற்றுக்கொண்டாள், எத்தனை மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொண்டாள், எவ்வளவாய் கர்த்தராலே கனப்படுத்தப்பட்டாள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைய தியான பகுதி பக்தனாகிய யோபுவின் புஸ்தகம் 5 24 வசனம். The book of Job chapter 5 verse 24. யோபு 5 24 வசனம். உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். You will know that your tent is secure. You will take stock of your property and find nothing missing. And find nothing missing. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். எப்பொழுதும் அது பீஸ்ஃபுல்லா, அது செக்யூரா, சேஃபா இருக்க காண்பீர். உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது அதில் நீர் எந்த குறைவையும் காண மாட்டீர். நம்முடைய கூடாரம், நம்முடைய குடும்பம் சமாதானத்தோடு இருக்க வேண்டுமானால், தேவன் தரும் சமாதானத்தை நாம் அனுபவிக்க வேண்டுமானால், சமாதான கர்த்தர் அங்கு வாசம் பண்ண வேண்டும். அவர் வாசம் பண்ண நாம் தான் ஆண்டவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய கூடாரம் சமாதானத்தினால் மட்டுமல்ல,
சர்வ வல்லவர் அருளும் சகல நல்ல ஆசீர்வாதத்தினாலும் நிறைந்திருக்க வேண்டுமானால் சர்வ வல்லவர் நம்மோடு இருக்க வேண்டும். அவருடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்தின் மேல், நம்முடைய குடும்பத்தின் மேல் இருக்க வேண்டும். கர்த்தராகிய தேவனால் மேன்மையாக ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ பக்தனாகிய யோபு இதை சொல்லுகிறார். அவர் இப்படியாக சொல்லுகிறார். யோபு 29 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Please turn your Bibles to Job chapter 29 verse 4 and 5. யோபு 29 4, 5 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டுள்ளது. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. நான் மிகவும் ஆசீர்வாதமாய் செல்வ செழிப்பாய் இருந்தேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது 5ஆம் வசனத்துல சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். யோபு 29 அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே போய் அதை கொஞ்சம் டைம் எடுத்து வாசித்து தியானித்து பாருங்கள். எத்தனை நன்மை, எத்தனை மேன்மை, எத்தனை கனம், எவ்வளவாய் பக்தனாகிய யோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார் என்பதை புரிந்து கொள்வீர்கள். சர்வ வல்லவர் நம்மோடு இருந்தால் நாமும் எல்லா விதத்திலும் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். இப்பொழுது லூக்கா 19 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக் சாப்டர் 19. லூக்கா 19 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே ஒரு குறிப்பிட்ட மனிதனை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அவன் பெயர் சகேயு. இந்த வேத பகுதியை நாம் பல முறை தியானித்திருக்கலாம். என்றாலும் இதன் மூலம் நாமும் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, தேவன் அருளும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. இங்கே ஆயக்காரருக்கு தலைவனும் வரி வசூலிக்கிறவர்களுக்கு, அதாவது டாக்ஸ் கலெக்டர்ஸுக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானும் ஆகிய சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொல்லப்பட்டுள்ளது. இவனுக்கு பதவி, அதாவது தலைவன் பதவி, ஆஸ்தி, ஐஸ்வர்யம் எல்லாமே இருந்ததினால் எல்லாருடைய எதிரியாக, எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒருவனாக இருந்திருக்கலாம். லூக்கா 19 அதிகாரம் 1ஆம் வசனம். லூக்கா 19:1. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், இயேசு எரிகோவின் வழியாக நடந்து போகிறார். 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். 3ஆம் வசனம் இதுல சொல்லப்பட்டுள்ளது, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். இந்த சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் தருணம் பார்த்து கொண்டே இருந்தான். எப்படியாகிலும் நான் இயேசுவை பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவரோ என்று. இயேசுவை இன்று இந்த நேரத்திலே, இயேசு இந்த வழியாய் வருகிற வேளையிலே நானும் அவரை பார்க்க வேண்டும். அவன் வகை தேடிக்கொண்டே இருந்தான். சரியான தருணத்தை பார்த்து கொண்டே இருந்தவன் இப்பொழுது இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக வருகிறார். அதனால அவன் சொல்லுகிறான், இன்றைக்கு இந்த தருணத்தை, இந்த சான்ஸை நான் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும், இதை நான் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு யார், இயேசு என்ன செய்வார், இயேசு எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று இயேசுவை பார்க்க அவன் ஆசைப்பட்டான். இத்தனை திரள் கூட்டத்தின் மத்தியிலே எப்படி நான் இயேசுவை பார்க்க முடியும்? இந்த தருணத்தை விட்டு விடாமல் நான் எப்படியாகிலும் இயேசுவை இன்று பார்க்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு அவரை பார்க்க வகை தேடினான். அவனுடைய இருதயத்தின் வாஞ்சையை, அவனுடைய விருப்பத்தை, அந்த இருதயத்தின் ஏக்கத்தை பாருங்கள். மறுபடியும் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அதுல சொல்லப்பட்டுள்ளது, அவன் குள்ளனானபடியால், அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காண முடியாமல்
அவன் குள்ளனானபடியால் அந்த திரள் கூட்டமான ஜனத்தின் மத்தியிலே அவனால் இயேசுவை காணக்கூடாது இருந்தது. இயேசுவை அவனால் பார்க்க முடியாமல் இருந்தது. அதனால் இந்த புத்திசாலியான சகேயு ஒன்று செய்கிறார். அவர் இருதயத்தில் நிறைந்திருந்த அந்த வாஞ்சையினால, அந்த வாஞ்சையின் மிகுதியினால கால தாமதம் பண்ணாதபடி எப்படியாவது நான் இன்று இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஓடுகிறான். 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது, அவர் போகும் வழியில், இயேசு போகிற வழியில் அவர் வருவதற்குள் அவருக்கு முன்னாக ஓடி, அந்த திரள் கூட்டத்திற்கு முன்னாக ஓடி இயேசுவை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். அவன் பார்க்குறான், அங்கே பார்க்குறான். அவனுக்கு வேற ஒரு வழியும் தெரியல. அங்கே சாலை ஓரத்தில் நின்ற ஒரு காட்டத்தி மரத்தில் இவன் வேகமாக ஏறுகிறான். அவன் இயேசு போகும் வழியில் யாருடைய கண்ணிலும் படாத வகையில், தன்னை யாரும் காணக்கூடாத அளவுக்கு வேகமாக ஓடுகிறான். இயேசு போகும் வழியில் இயேசுவுக்கு முன்பாக ஓடுகிறான். இயேசு அந்த இடத்தை விட்டு கடந்து செல்வதற்குள் அந்த திரள் கூட்டத்திற்கு முன்பாக ஓடி தன்னை மறைத்து கொள்ள அவன் விரும்பினான். இயேசுவை பார்க்கும்படி, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும் ஆசையில் மறைந்திருந்து இயேசுவை பார்க்கும்படி அங்கு அருகில் இருந்த ஒரு காட்டத்தி மரத்தில் அவன் ஏறினான். அந்த மரமும் இவனுக்கு வசதியாகத்தான் இருந்தது. காரணம், அது இலைகள் நிறைந்த, கனி இல்லாத அந்த காட்டத்தி மரத்தில் யாரும் காணக்கூடாதபடி, யாருக்கும் தெரியாதபடி அந்த அடர்த்தியான இலைகளுக்குள்ளே தன்னை மறைத்து கொண்டான். எப்படியாகிலும் நான் இயேசுவை பார்த்தால் போதும் என்று அங்கே தன்னை மறைத்து கொண்டிருந்தான். அவன் மறைந்து இருக்கிறான். வசனம் சொல்லுகிறது, எரேமியா 23:24, the book of Jeremiah chapter 23 verse 23 and 24. எரேமியா 23:24 வசனங்கள். நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரே சொல்லுகிறார், நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவன் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். தூரத்தில் நடக்கிறதையும் கர்த்தர் அறிவார், இயேசு அறிவார். 24ஆம் வசனம், எவனாகிலும் அவர்கள் யாராயிருந்தாலும் தன்னை நான் காணாதபடிக்கு, நான் தங்களை காணக்கூடாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னும் எபிரேயர் 4:13, Hebrews chapter 4 verse 13, எபிரேயர் 4:13, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட யாவும், அவைகளின் கிரியைகள் யாவும், அவைகளின் செய்கைகள் யாவும், நடக்கைகள் யாவும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருடைய பார்வையை விட்டு நாம் எங்கேயாவது மறைந்திருக்க, நம்மை மறைத்து கொள்ள முடியுமா? நாம் மறைந்திருந்து எதையாகிலும் செய்ய முடியுமா? கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்மை சிருஷ்டித்தவர், நம்மை நன்றாய் அறிந்தவர், நம் இருதயத்தின் எண்ணங்களை, நினைவுகளை, சிந்தனைகளை, நம்முடைய செய்கைகளை எல்லாம் அறிந்தவர் அவர். அவற்றை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையை கர்த்தர் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? நிச்சயமா கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளையும் நிறைவேற்றி தருவார். நம்முடைய இருதயத்தில், நம்முடைய எண்ணத்தில் நினைவுகள் தோன்றும் முன்னமே அவைகளெல்லாம் அவர் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்திருக்கிறார், தூரத்திலிருந்து அறிகிறார். இந்த இயேசு நமக்கும் நம்முடைய வாஞ்சையை நிறைவேற்றி தரும்படியாய் இறங்குவார். 5ஆம் வசனம், லூக்கா 19:5, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, இயேசு அந்த இடத்திற்கு வந்தார். சகேயு ஒளிந்திருக்கிற அந்த இடத்திற்கு இயேசு வந்தார். சகேயு தன்னை மறைத்து கொண்டிருக்கிற அந்த இடத்திற்கு இயேசு வந்தார். அங்கே
இயேசு அந்த இடத்திற்கு வருகிறார். அவன் எப்பொழுது இயேசுவை காண வாஞ்சித்தானோ அப்பொழுது இயேசுவின் கண்கள் அவனை கண்டது. அவருடைய கண்கள் அவன் மேல் நோக்கமாயிருந்தது. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அவனுக்கு மறைவிடமாயிருக்கிற, அவன் ஒளித்து கொண்டிருக்கிற, தன்னை மறைத்து கொண்டிருக்கிற அந்த மரத்தின் கீழ் இயேசு நின்றார். இயேசு நின்றார். அந்த 5ஆம் வசனம், இயேசு அந்த இடத்திலே வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு என்று சொல்லப்பட்டுள்ளது. இயேசு அந்த மரத்தின் கீழ் அவன் தன்னை மறைத்து கொண்டிருக்கிற அந்த மரத்தின் கீழ் வந்து நின்றவர் அவனை அண்ணாந்து பார்க்கிறார். தன் தலையை உயர்த்தி பார்க்கிறார். யாருடைய கண்களுக்கும் படாமல் மறைந்திருந்த சகைவை இயேசு காண்கிறார். சகைவும் அவரை காண்கிறான். அவரை பார்க்கத்தானே வாஞ்சையோடு, இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படி இருப்பாரோ, இயேசு என்ன செய்வாரோ என்ற ஆச்சரியத்தில் மறைந்திருந்த, ஒளிந்திருந்த, தன்னை மறைத்து கொண்டிருந்த சகைவு இயேசுவை இப்பொழுது காண்கிறான். இயேசுவும் சகைவை காண்கிறான். அந்த 5ஆம் வசனத்தின் மத்திய பகுதியிலே இயேசு அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகையுவே, இயேசு அவனை பெயர் சொல்லி அழைக்கிறார். சகையுவே, சகையுவே என்று அழைக்கிறார். நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பாருங்க, இயேசு அந்த இடத்திற்கு வந்தார். அந்த மரத்தின் கீழ் வந்து நின்றார். அந்த மரத்தை இயேசு அண்ணாந்து பார்த்தால் அதிலே மறைந்திருந்த சகைவை இயேசு கண்டார். சகைவும் இயேசுவை கண்டான். அவர் இயேசு சகையுவே என்று அவனை அன்போடு அழைக்கிறார். சகையுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று கட்டளையும் கொடுக்கிறார். தாமதியாதே சகைவை, நீ இனி தாமதம் பண்ணாதே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று இயேசு அவனை அன்போடு அழைக்கிறார். சகைவே, நான் எப்படிப்பட்டவரோ என்று என்னை பார்க்க ஆசைப்பட்ட சகைவே, நீ சற்றும் தாமதியாமல் சீக்கிரமாய் இறங்கி வா, நீ என்னிடம் வா என்று இயேசு அழைக்கிறார். அந்த 5ஆம் வசனம், இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து சகைவை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். சகைவே, நீ இனியும் உன்னை மறைத்து கொள்ள வேண்டாம், நீ ஒளிந்து கொள்ள வேண்டாம். இனி நான் தான் உனக்கு அடைக்கலம், இனி நான் தான் உனக்கு மறைவிடம், இனி நான் தான் உனக்கு புகலிடம், இனி நீ பயப்பட தேவையில்லை என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். என்னை இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட சகைவே, நான் இன்றைக்கு உன் வீட்டிலும் தங்க வேண்டும். அப்படி என்று இயேசு சொல்லுகிறார். நான் உன்னோடு கூட இருக்க விரும்புகிறேன், நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும், நான் உன்னோடு கூட இருக்க வேண்டும், நான் உன்னோடு வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இதை கேட்ட சகையு, 6ஆம் வசனம், லூக்கா 19:6, அவன் சீக்கிரமாய் இறங்கி, அவன் தாமதம் பண்ணாமல், சற்றும் தாமதியாமல், எவ்வளவு ஸ்பீடா ஏறினானோ அதே ஸ்பீட்ல கீழே இறங்கி வருகிறான். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட இயேசுவை அழைத்து கொண்டு போனான். இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். கர்த்தர் இயேசு சொன்னபடியே அவன் சீக்கிரமாய் இறங்கி இயேசுவிடம் வந்தான். இயேசுவிடம் வந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க ஆசையோடு காத்திருந்தவன் இப்பொழுது இயேசுவை பார்த்த சந்தோஷத்தில் தன்னை மறைத்து கொண்டிருந்த மறைவிடத்தை விட்டு சற்றும் தாமதியாமல் சீக்கிரமாய் இறங்கி வந்தான். இயேசு சொல்லியபடியே அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை சந்தோஷத்தோடு தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். அத்தனை திரள் கூட்டம் ஜனத்திற்கு முன்பாக கர்த்தர் இயேசு அவனை அழைத்தார். சகைவே என்று அழைத்தார். தன்னை மறைத்து கொண்டிருந்த அவனை எல்லாருக்கும் முன்பாக இயேசு வெளிப்படுத்தினார்.
இயேசு அவனை காண்பித்தார், அவனை கனப்படுத்தினார். அவன் பேரை அந்த திரள் கூட்டம் ஜனத்தின் மத்தியிலே இயேசு பெருமைப்படுத்தினார். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க ஆசைப்பட்டவன் இயேசுவை சந்தித்தான். அவன் இயேசுவை கண்டான். இயேசு அவனோடு பேசினார். தன்னோடு பேசின இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அவன் சொல்லி முடியாத சந்தோஷத்தை, தன்னால் விவரிக்க முடியாத, அளவிட முடியாத சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவன் அந்நேரமே பெற்றுக்கொண்டான். வசனம் சொல்லுகிறது, அவன் சந்தோஷத்தோடு, அவன் மிகுந்த மகிழ்ச்சியோடு, அவனுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிறைந்து இயேசுவை தன் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனான். 7ஆம் வசனம், அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இயேசுவோடு கூட வருகிற ஜனங்கள், அந்த திரள் கூட்டம் ஜனங்கள், இத்தனை தூரம் இரக்கத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொண்டானே என்று அவர்களுக்கு அந்த ஒரு எண்ணமே இல்லாதபடி அங்கும் முறுமுறுக்கிறார்கள். ஒரு பாவியாயிருக்கிற ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டால் அதை யாராலும் ஏற்றுக்கொள்ள, பொறுத்து கொள்ள, சகித்து கொள்ள முடிவதில்லை. அங்கே முறுமுறுப்பு உண்டாகிறது. இயேசு என்ன சொன்னார்? மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை தான் பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, நீங்க பார்க்கிறபடி நான் பார்க்கறதில்ல, நானோ ஒவ்வொருடைய இருதயத்தை பார்க்கிறேன். அந்த இருதயத்தில் நிறைத்து வைத்திருக்கிறதான, யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருக்கிறதான, மறைந்து இருக்கிறதான அந்த கவலைகளை, பாரங்களை, அதனால உண்டாகும் வேதனைகளை, அப்படிப்பட்ட எண்ணங்களை நான் பார்க்கிறேன். அந்த இருதயத்துக்கு ரட்சிப்பை, மீட்பை, விடுதலையை கொடுத்து சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அந்த இருதயத்தை இயேசு நிரப்ப விரும்புகிறார். இயேசு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தம்மிடத்தில் வருகிறவர்களை ஒருபோதும் புறம்பே தள்ளாதவர், அவர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய இருதயத்தின் வேதனைகளை மாற்ற விரும்புகிறார். அவருடைய கவலை கண்ணீரை மாற்ற விரும்புகிறார். அவர்களுக்கு இருதயத்திற்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார். மன நிம்மதியை கொடுக்க விரும்புகிறார். அந்த இருதயத்தை சந்தோஷத்தால் களிகூர்ந்து மகிழச் செய்ய விரும்புகிறார். 8ஆம் வசனம், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என்று அழைக்கிறான். இங்கே அவன் தேவ சமூகத்துக்கு முன்பாய், இயேசுவுக்கு முன்பாய் வந்து நிற்கிறான். ஆண்டவரே, மை லார்ட், என் ஆண்டவரே என்று அழைக்கிறான். அவருக்கு என் இரட்சகரே, என் மீட்பரே என்று அழைக்கிறான். தன் பாவங்களை அறிக்கையிடுகிறான். ஆண்டவரே, இன்றிலிருந்து நீர் மாத்திரம் எனக்கு போதும். உமக்கு முன்பாக இந்த உலகத்தின் ஆஸ்தி, ஐஸ்வர்யம், கனம், மேன்மை எல்லாமே எனக்கு ஒன்றுமே இல்லை. நீர் என்னோடு இருந்தால் போதும். நீர் என் இரட்சகர், என் மீட்பர், என் சர்வ வல்லவர், என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நீர் மாத்திரம் என்னோடு இருந்தால் போதும் என்று சொல்லுகிறான். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதமே, கர்த்தர் நம்மேல் வைத்த இரக்கத்தினால் மனம் இறங்கி நமக்கு தருகிற அவருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். அவர் ஒருபோதும் அதனோட வேதனையை கூட்டுகிற கர்த்தர் அல்ல. அதை நமக்கு பரிபூரணமாய் ஆசீர்வதித்து அதிலே நிறைவான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய், நிறைவான பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் நமக்கு அப்படிப்பட்ட வேதனை இல்லாத, பாடுகள் இல்லாத, பிரச்சனை இல்லாத, உபத்திரவம் இல்லாத, நிந்தனை இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணும். அப்படி பெருக பண்ணுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அந்த 8ஆம் வசனத்திலே சகேயு சொல்லுகிறான். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் எதையாவது அவனிடத்துல சொன்னாரா? அப்பா, அவனுக்கு ஆஸ்தி இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, எவ்வளவோ ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீ எதையாவது கொடு என்று சொன்னாரா? சொல்லவே இல்லையே. இவனுடைய மனசாட்சி இவனை குற்றப்படுத்துகிறது. ஒருவேளை என்னுடைய ஆஸ்தியிலேயோ ஐஸ்வர்யத்திலேயோ எதையாவது
அதிகமாய் நான் சம்பாதித்து ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி சம்பாதித்திருந்தால், ஆண்டவரே அது எனக்கு வேண்டாப்பா, இந்த நிமிஷத்திலேருந்து அது எனக்கு வேண்டாப்பா, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், அது ஏழைகளுக்கு போகட்டும், அவர்களும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், அவர்களும் சந்தோஷமாய் இருக்கட்டும். இன்னும் அவன் சொல்லுகிறான், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறான். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், ஒருவேளை மற்றவர்கள் நினைக்கிறபடி, பார்க்கிறபடி, பரிகசிக்கிறபடி நான் ஒருவனிடத்தில், யாராவது ஒருவரிடத்தில் அநியாயமாய் அதிகமாய் கட்டளையை மீறி பாவம் செய்து வாங்கினது உண்டானால், அப்படி நான் வாங்கினது உண்டானால், அப்படி ஏதாவது பாவத்தினால் உண்டான, அக்கிரமத்தினால் உண்டான, அநீதியினால் உண்டான ஆசீர்வாதம் என்னிடத்தில் ஏதாகிலும் உண்டானால் அதையும் நான் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று எல்லாரும் கேட்க இயேசுவிடம் சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான் பாருங்க, நான் நாலத்தனையாய் ஆண்டவரே அதையெல்லாம் நான் திரும்ப கொடுத்துக்கிறேன்னு சொன்னாலே முடிஞ்சு போகுது. இவன் சொல்லுகிறான், நான் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொல்லுகிறான். ஏன் நாலத்தனையாக செலுத்த வேண்டும்? பிதாக்களுடைய பாவத்தை குறித்து, அக்கிரமத்தை குறித்து, அநீதியை குறித்து, அநியாயத்தை குறித்து பிள்ளைகளிடத்தில், ஒன்றும் அறியாத இன்னசென்ட் பிள்ளைகளிடத்தில், பாவம் அறியாத, குற்றம் அறியாத பிள்ளைகளிடத்தில் சந்ததி சந்ததியாய் ஆசீர்வாதமும் அலங்காரமும் ஐஸ்வர்யமாய் கனம் பெற்று பெயர் பெற்று இருக்க வேண்டிய பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் கர்த்தர் விசாரிக்கிறவராயிருக்கிறார். அந்த பாவம் அந்த பிள்ளைகளுக்கு போகிறது, அது தலைமுறை தலைமுறையாய் சாபமாய் மாறி விடுகிறது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இப்போ என்கிட்ட நிற்கிறீரே அப்பா, இதெல்லாம் பார்க்கிறீரே அப்பா, என் நிலைமையை பார்க்கிறவரே, இந்த பாவம் எனக்கு மன்னிக்கப்பட வேண்டும், அது உம்முடைய இரத்தத்தினால மூடப்பட வேண்டும், அது என்னை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும், இந்த பாவம் என்னை விட்டு அகன்று போக வேண்டும், இனி நீர் அதை நினையாமல் இருக்க வேண்டும், அது என் குடும்பத்தை எந்த ஒரு விதத்திலும் பாதிக்க கூடாது, என் பிள்ளைகளை பாதிக்க கூடாது, என் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சாபத்தையோ எந்த ஒரு பாவத்தையோ கொண்டு வரக்கூடாது, என் பாவத்தினால், நான் செய்த அநீதியினால், அக்கிரமத்தினால் உண்டாகும் சாபம் என் மேல் வரக்கூடாது, என் பிள்ளைகள் மேல் அது வரக்கூடாது, இனி இந்த குடும்பத்தின் மேல் அந்த சாபம் வரவே கூடாது, அது பாவம் என் வீட்டின் வாசல் படியில் இருக்கவே கூடாது, என் வீடு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால, ஐஸ்வர்யத்தினால, என் இயேசு தருகிற அந்த கனத்தினாலும் மேன்மையினாலும் பெருகி கொண்டே இருக்க வேண்டும், அது அப்படிப்பட்ட சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்திருக்க வேண்டும், அப்படிப்பட்ட ஐஸ்வர்யம் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான் பாருங்க, இந்த சாபம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, தேவரீர் நீர் எனக்கு தந்த என் குடும்பம், என் பிள்ளைகள், என் சந்ததி எல்லா விதத்திலும் எப்பொழுதும் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்க வேண்டும், அவர்கள் கர்த்தராலே 1000 தலைமுறைக்கு மட்டும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று வாஞ்சித்து விரும்பி இயேசுவிடம் சொல்லுகிறான். அப்போ அவனுக்கு இருதயத்தில் அவன் எவ்வளவு காரியங்களை அடக்கி வைத்திருக்கிறான் பாருங்க. ஐயோ, இந்த பாவம் என் குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வரக்கூடாது, ஐயோ நான் பரிகசிக்கப்படுகிறேன், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கணும், அலங்காரமாய் இருக்கணும், நான் குற்றப்படுத்தப்படுகிறேன், நான் நிந்திக்கப்படுகிறேன், நான் நிந்தனை வேதனை அனுதினமும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகள், நீர் எனக்கு தந்த பிள்ளைகள் எனக்கு முன்பாக, என் கண்களுக்கு முன்பாக அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாய் இருக்கும், உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் என்று எழுதி தந்திருக்கிறீரே. ஆண்டவரே, என் பிள்ளைகள் சமாதானமாய் இருக்கணும் ஆண்டவரே, அவள் என்னை
சுற்றிலும் அலங்காரமும் ஆசீர்வாதமா எந்த ஒரு குறைவும் இன்றி பரிபூர்ண சுகம், பரிபூர்ண சமாதானம், பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண ஐஸ்வர்யத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. என் வீட்டில் எப்பொழுதும் சமாதானம் நதியை போல பாய்ந்து ஓட வேண்டும் ஆண்டவரே. ஒரு நன்மை குறைவு படவே கூடாதப்பா. இயேசு நீர் இங்க வந்திருக்கிறீரப்பா ஆண்டவரே. என் பிள்ளைகள் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற கர்த்தராலே உம்மாலே எல்லா விதத்திலும் எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். என் சந்ததி பெயர் பெற்று புகழ் பெற்று விளங்கணும் ஆண்டவரே. அதுக்கு எந்த ஒரு தடையும் என்னிடத்திலேயோ என் குடும்பத்திலேயோ இந்த வீட்டிலேயோ நீர் தந்த ஆசீர்வாதத்திலேயோ ஐஸ்வர்யத்திலேயோ கனத்திலேயோ மேன்மேல அப்படிப்பட்ட கிரியைகள் ஒன்றுமே இருக்கக்கூடாதப்பா என்று சொல்லி எல்லாவற்றையும் அவருக்கு முன்பாக அறிக்கை இடுகிறான். அவனுக்கு எண்ணமெல்லாம் அவனுடைய இருதயத்தின் ஏக்கமெல்லாம் எப்படியாகிலும் என் கூடாரம் சமாதானத்தினால் நிறைந்திருக்க வேண்டும். என் கூடாரத்தில் அழுகையோ கூக்குரலோ கண்ணீரோ புலம்பலோ ஒன்றுமே வரக்கூடாது. இது தெய்வீக கூடாரமாய் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூடாரமாய் இருக்க வேண்டும் என்று அவன் பாவ மன்னிப்பை, தேவ தயவை, தேவ இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் இயேசுவிடம் அறிக்கை இடுகிறான். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:13, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ, அதை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். சகேயு இரக்கத்தை பெற்று கொண்டான். இப்பொழுது லூக்கா 19:9 வருகிறேன். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு சகைவை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு பாவம் உன்னை விட்டு விலகி போயிற்று. இனி பாவம் உன் குடும்பத்திலே உன் இருதயத்திலே ஆளுகை செய்ய முடியாது. பாவம் பரிகரிக்கப்பட்டாயிற்று, அது உன்னை விட்டு விலகி போயிற்று. உனக்கு மாத்திரமல்ல உன் முழு குடும்பத்திற்கும் இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. உன் வீட்டிற்கு, இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அவன் ஆபிரகாம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இப்ப அவர் சொல்லுகிறார் பாருங்க, சகேயும் இங்க நீதிமான் ஆக்கப்பட்டான், நீதிமான் ஆக்கப்பட்டான். 10 சொல்லப்பட்டது லூக்கா 19:10, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனதை, மனுஷன் இழந்து நிற்கிற சுகத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுக்கும்படியாய், அவன் இனி ஒன்றையும் இழந்து விடாதபடி, அவன் பரிபூர்ண சுகத்தோடு, பரிபூர்ண சமாதானத்தோடு, நிறைவான ஆசீர்வாதத்தோடு, ஐஸ்வர்யத்தோடு வாழும்படியாய், அதையெல்லாம் அவனுக்கு திரும்ப கொடுக்கும்படியாய், அவனை ரட்சிக்கும்படியாய், அவன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாய் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். பாவியை ரட்சிக்கும்படியாகத்தான், பாவியின் பாவத்தை மன்னித்து அன்போடு அவனை ஏற்றுக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அகில உலக இரட்சகராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். பாவிக்குத்தான் புகலிடம் வேண்டும், பாவிக்குத்தான் அடைக்கலம் வேண்டும், பாவிக்குத்தான் மறைவிடம் வேண்டும். பாவியின் பாவம்தான் மன்னிக்கப்பட வேண்டும். பாவிக்கு ரட்சிப்பு தேவை, பாவிக்கு தன்னை ரட்சிக்கக்கூடிய ஒரு இரட்சகர் தேவை, ஒரு மீட்பர் தேவை, அந்த பாவத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு கர்த்தர் தேவை. பாவிகளை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். பாவத்தினால் மனுக்குலம் இழந்து நிற்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சமாதான கர்த்தராய் வந்தார், அவர் இரட்சகராய் வந்தார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று எழுதி தந்துள்ளார். பாருங்க, யார் யாருடைய பாவம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மூடப்பட்டதோ, அது மன்னிக்கப்பட்டதோ, அது திரும்ப நினையாதபடி அதை அவர் முதுகுக்கு பின்னாலே எறிந்து போட்டாரோ, சமுத்திரத்தின் ஆழங்கள்ல புதைத்து போட்டாரோ அவன் பாக்கியவான் என்று எழுதி தந்துள்ளார்.
சங்கீதம் 118:15, சங்கீதம் 118:15, நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. சற்று சிந்தித்து பாருங்க, அந்த சகேயு எப்படி இருந்திருப்பான் ஆண்டவருக்கு முன்பாக. ஆண்டவரை துதித்து பாடி இருப்பான், ஸ்தோத்தரித்திருப்பான், நன்றி உள்ள இருதயத்தோடு. நான் நினைக்கிறேன் பாதத்திலே விழுந்து அவரை வணங்கி இருப்பேன். ஆண்டவரே என்று சொல்லுகிறான். அவன் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தி இருப்பான். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. இருதய நன்றியால் நிறைந்து கர்த்தரை பாடி துதித்து ஸ்தோத்தரித்து அந்த ஸ்தோத்தரிக்க கூடிய அப்படிப்பட்ட ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அங்கே கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அங்கே எந்த பலசாலிகளும் திரும்ப அந்த குடும்பத்தை ஆளுகை செய்கிறது இல்லை. எல்லா பலசாலிகள் மீது கர்த்தருடைய ஆளுகை இருக்கும். கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருப்பார். கர்த்தர் அங்கே ஆளுகை செய்வார். அந்த குடும்பத்திலே கர்த்தருடைய ஆளுகை இருக்கிறபடியினால கர்த்தர் அருளும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அந்த கூடாரம் நிறைந்திருக்கும்படி செய்வார், செழித்திருக்கும்படி செய்வார். அங்கே கர்த்தரின் வலதுகரம் மாட்சிமையும் வல்லமையும் மகத்துவமும் மகிமையுமான பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கூடாரம் இன்று சமாதானத்தோடு இருக்கிறதா? நம்முடைய வாசஸ்தலம் குறைவில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தால் இருக்கிறதா? நம்முடைய கூடாரத்தில் ரட்சிப்பு உண்டா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டா? துதியின் சத்தம், ஸ்தோத்திரத்தின் சத்தம் நம்முடைய கூடாரத்தில் நம்முடைய குடும்பத்தில் கேட்கப்படுகிறதா? நமக்கு சமாதானம் உண்டா? நமக்கு சந்தோஷம் உண்டா? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா? பிரியமானவர்களே, அந்த சகேயு பாருங்க, இயேசுவை பார்க்கணும். அவர் எப்படிப்பட்டவரோ என்னுடைய இருதயத்தில் மறைந்திருக்கிறதான எல்லா வேதனைகளையும் கவலைகளை என்னை அழுத்தி கொண்டிருக்கிறதான, என்னை நிந்தித்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதான எல்லா கிரிகளை என்னை விட்டு அகல வேண்டும் என்று அந்த வாஞ்சையோடு எல்லாவற்றையும் அவருக்கு முன்பாக ஊற்றுகிறான், அவருக்கு முன்பாக தெரிவிக்கிறான். அவன் ரட்சிக்கப்பட்டானே, அவன் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டானே, அவனுடைய குடும்பத்திற்கு ரட்சிப்பு கிடைத்ததே. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு நாம் மன்னிப்பை பெற்றிருக்கிறோமா? அதனால நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறதா? ரட்சிப்பு இருக்கிறதா? நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா? அது நீதிமான்களின் பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறதா? அவர் சொன்னாரே, இவனும் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, இவனும் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறானே என்று. எப்படிப்பட்ட பாவியாய் இருந்தாலும் நீதிமான் ஆக்குகிறவர் நமக்கு எத்தனை கிருபையின் ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யக்கூடிய நீதிமான் பூமியில் இல்லையே, இந்த பூமியில் இல்லையே. இந்த பூமி பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அநீதினாலும் நிறைந்திருக்கிறதே. ஆனால் வேதம் சொல்லுகிறது பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது என்று. அந்த கர்த்தருடைய கிருபை நம்மை அலட்சியம் பண்ணினதுனால இன்றைக்கு பாவத்தினாலும் சாபத்தினாலும் வியாதியினாலும் அநீதி அக்கிரமம் கொடிய கிரிகள்னால இந்த பூமி அதிலே பெருகி கொண்டு இருக்கிறதே. இந்த பூமியில் ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யக்கூடிய நீதிமான் பூமியில் இல்லையே. நம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து நின்ற நேரத்தில் தானே இயேசு நம்மையும் தேடி வந்தார், நம்மை ரட்சித்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த தம்முடைய அளவற்ற அன்பினால் நமக்கு மனமிறங்கி நம்முடைய பாவங்களை மன்னித்தாரே. நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் இன்னும் காத்து கொண்டிருக்கிறோமா? இல்லை. அனுதினமும் போராட்டம், பிரச்சனை, பாடுகள், நிந்தைகளால் நிறைந்து அழுகையும் கூக்குரலும் அலறுதலும் தான் நம்முடைய குடும்பத்தில் கேட்டு கொண்டிருக்கிறதா? ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி காயப்படுத்தி நிந்தித்து தூஷித்து வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறோமா?
எவ்வளவு காலம்தான் நம்முடைய குடும்பத்தினர் அதை பொறுத்து கொள்ள முடியும் பாருங்க. இந்த ஜீவன் அனுதினமும் கர்த்தர் கொடுக்கிற அப்பத்தினால, மன்னாவினால, அவருடைய கிருபையினால, அவர் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்ததினால அந்த பலனோடு தான் இந்த ஜீவன் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றையும் சகித்து கொண்டே இருக்கிறது, எல்லாவற்றையும் தாங்கி கொண்டே இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒரு சகைவு பாருங்க. ஐயோ, இப்படிப்பட்ட பாவம் என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட நிந்தனை என் குடும்பத்தில் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட வேதனை என் குடும்பத்தில் இருக்கவே கூடாது என்று நினைத்துதான், ஐயோ என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், எனக்கு தந்திருக்கிற மனைவி ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், எனக்கு தந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவர் பாதத்தில் விழுந்து அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். தன் பாவத்தை அறிக்கையிட்டான். அவன் எவ்வளவு சந்தோஷமா அந்த குடும்ப ரட்சிப்புல கலிகூர்ந்து மகிழ் ஆண்டவர் அவர் வீட்டில் தங்கினார் பாருங்க. அவனுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை, மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷத்தை, நித்திய மகிழ்ச்சியும் கொடுத்தாரே. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் அந்த குடும்பம் கலிகூர்ந்ததே. எனக்கு அன்பானவர்களே, நம்ம வீடெல்லாம் ஒரு குட்டி பரலோகம் போல் இருக்க வேண்டிய வீடு பாருங்க. நம் இரட்சகர் இயேசுவை பார்க்க வாஞ்சிக்கிறோமா? அப்படி ஒரு வாஞ்சை, விருப்பம் நம்முடைய இருதயத்தில் உண்டா? எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் கர்த்தருக்கு உரிய ஸ்தானத்தை, அவருக்கு உரிய இடத்தை, அவருக்குரிய கனத்தை நாம் கொடுக்கிறோமா? நன்றி செலுத்தி அவருடைய பாதத்தில் வந்து பணிகிறோமா? இல்லை, யாரை பெருமைப்படுத்தி, யாரை உயர்த்தி காண்பிக்கிறோம் பாருங்க. சிலருக்கு வாயில எப்ப பார்த்தாலும் ஃப்ரெண்டு, ஏன்னா ஃப்ரெண்டு தான் இவங்களை பிரைஸ் பண்ற ஆளு. சோ வாயில எப்ப பார்த்தாலும் என் ஃப்ரெண்டு இப்படி சொன்னாங்க. நீ அவங்க செய்கிறது ஒரு சின்ன வேலை தான், ஆனால் தன்னை தேசத்தில் அவங்க தான் பெரிய தலைவர்கள்னு நினச்சி, ஒன்னால தான் இந்த டிபார்ட்மெண்ட்ல இப்படி நடந்தது, ஒன்னால தான் இந்த டிபார்ட்மெண்ட், உங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன செய்கிறது என்னது, இவங்களுக்கு அப்படி வீணான பெருமையை, புகழ்ச்சியை கொடுக்க இந்த தற்பெருமை தான், இந்த வீணான புகழ்ச்சியும் பெருமை தான். இந்த அற்பமா இருக்கிறவங்க தன்னை உயர்த்தி வைத்துக்கிட்டு, நான் இல்லாம ஒன்றும் ஓடாது, நான் இல்லாம ஒன்றும் நடக்காது, நான் இல்லாம ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது, தன்னை உயர்த்தி இன்றைக்கு மனுக்குலம் அழிந்து கொண்டிருக்கிறது. நான் கேட்கிறேன், இன்றைக்கு யாரை உயர்த்துவீங்க? உங்களுக்கு ஒரு வேலையை தந்தது ஆண்டவர், உங்களை நம்பி உங்க குடும்பத்தை நீங்க காப்பாற்றுவீங்கன்னு தான் உங்களை படிக்க வச்சு நல்ல ஒரு வேலையை தந்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் உங்களை வைத்திருக்கிறார். இந்த கிருபையெல்லாம் உங்கள் பலனால, உங்கள் பராக்கிரமத்தினால வந்ததல்ல. ஆண்டவரை பாருங்க, ஆண்டவருக்கு துதியை செலுத்துங்க. இல்லம்மா, ஆண்டவர் எனக்கு தந்த கிருபை, ஐ அம் ஜஸ்ட் எ சர்வன்ட், ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலையை தான் நான் செய்கிறேன். நான் எஜமானுக்கு கீழ்ப்படிந்து, என் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த வேலையை செய்யும்படி கர்த்தர் எனக்கு ஞானத்தை, கிருபையை, சுகத்தை தந்திருக்கிறார். அதனால தான் நான் ஓடிட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, உங்களை தாழ்த்தி சொல்லுங்க. ஆண்டவருக்குரிய கனத்தை ஆண்டவருக்கு கொடுங்க, ஆண்டவருக்குரிய ஸ்தானத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. ஆண்டவருக்கு எல்லா இடத்திலும் அவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. தேவ பக்தனாகிய யோபு சொன்னது போல, சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறாரா? அவர் நமக்கு அருகில் இருக்கிறாரா? சர்வ வல்லவருடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரத்தின் மேல் இருக்கிறதா? அவருடைய தீபம், அவர் தந்த ரட்சிப்பின் ஒளி நம்முடைய தலையின் மேல் பிரகாசித்து கொண்டிருக்கிறதா? அது இன்னும் ஒளி வீசி கொண்டிருக்கிறதா? சற்று சிந்தித்து பாருங்க. நம்மை நம்பி நம்முடைய தலையின் மேல் அவர் ரட்சிப்பின் தீபம், அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்து அது பிரகாசித்து கொண்டிருக்கும்படியாய் தந்தார். அது இன்றைக்கு என்ன நிலைமையில இருக்கிறது? அந்த தீபம் இருள் அடைந்திருக்கிறதா? இல்லை உங்களுக்கு பாதை காட்டி கொண்டிருக்கிறதா? உங்களுக்கு முன்பாய் அந்த வெளிச்சம் பிரகாசித்து கொண்டிருக்கிறதா? இருளில் இருக்கிற அநேகரை கர்த்தருடைய பாதையிலே கொண்டு வரும்படி அந்த ரட்சிப்பு, அந்த சத்தியமாகிய ஒளி, அந்த தீபம் பிரகாசித்து கொண்டிருக்கிறதா? அது உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதா? உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதா? அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கிறதா? இன்றைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு வியாதி தாங்க முடியாதபடி நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆசீர்வாதம் இன்றி, ஆண்டவரை என்றைக்கு நான் ஆசீர்வாதத்தை காண்பேன் என்று ஆண்டவர்கிட்ட புலம்பிக் கொண்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் வாழ்க்கையில் உள்ள, குடும்பத்தில் உள்ள பாடுகளை தாங்க முடியாம, பிரச்சனைகளை தாங்க முடியாம போயிருந்து கர்த்தட்ட கண்ணீரோடு, ஆண்டவரே ஏன் என் ஜீவனை இன்னும் வைத்திருக்கிறீர்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை தந்தாரே, பரிசுத்த வேதத்தின் வசனங்களை தந்திருக்கிறாரே, சத்திய வசனத்தை நமக்கு எழுதி தந்திருக்கிறாரே. யாராவது ஒருவருக்கு ஒரு வசனத்தை ஒரு நாள்ல
இல்ல ஒரு வாரத்துல, இல்ல ஒரு மாதத்துல ஒரே ஒரு வசனத்தை யாருக்காவது சொல்லி அவர்களை தேற்றி இருக்கிறோமா, ஆற்றி இருக்கிறோமா? இல்லம்மா. பாடுகளை கர்த்தர் மாற்றி போடுவார், பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போடுவார். இயேசுதான் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர். இயேசுதான் வானத்தையும் பூமியை ஆளுகை செய்கிறவர். அவர் உனக்கும் இறங்குவார், உன்னை கைவிட மாட்டார். இயேசுவின் பாவங்களை சிலுவையிலே பரிகரித்தார். இயேசுவின் வியாதிகளை, நோய்களை, எல்லா பலவீனங்களை, பாடுகளை சிலுவையிலே உனக்காக சுமந்து தீர்த்தார். இயேசுவினால உனக்கு சுகம் உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. என்றைக்காவது இந்த வாய் அதை அறிவித்திருக்கிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த ஜனங்கள் அழிந்து போகும்போது ஒருவேளை கடைசி நேரத்தில் இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருந்தா சொல்லக்கூடாது, ஐயோ இத கொஞ்ச நாளைக்கு முந்தி கேட்டிருந்தா நான் எவ்வளவோ ஆசீர்வாதமா இருந்திருப்பேன், கொஞ்சம் மாதத்திற்கு முன்பு கேட்டிருந்தா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பாய் கேட்டிருந்தா நான் எவ்வளவு ஆசீர்வாதமாய் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்திருப்பேன் என்று. அப்போ நம்ம துக்கப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கிருபையின் நேரத்தில் ஆண்டவரை அறியுங்க, அநேகரை காப்பாற்றுங்க. நாமும் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோமா? நமக்கு ஆண்டவர் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமா இருக்கிறோமா? புத்திர சுவிகாரம், அவரை அப்பா பிதாவின் கூப்பிடக்கூட புத்திர சுவிகாரம், மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தங்களும் நமக்கு உரியவைகளா இருக்கிறதா? இரட்சகர் இயேசுவின் சந்நிதியில் நின்று நாம் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோமா? தேவ வல்லமையினாலும் மகிமையினாலும் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? உடன்படிக்கையில் நமக்கு பங்கு உண்டா? நியாய பிரமாணத்தின்படி செய்கிறோமா, நடக்கிறோமா? தேவ ஆராதனையில் நாம் கலந்து கொள்ளுகிறோமா? நாம் தேவனை ஆராதிக்கிறோமா? துதி ஸ்தோத்திரத்தை செலுத்தி நன்றியோடு அவர் சந்நிதியில் காணப்படுகிறோமா? கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை உரிமையாக்கி கொண்டு அதன்படி கேட்கிறோமா, ஜெபிக்கிறோமா? அவற்றை சுதந்திரித்துக் கொள்ள நாம் ஆசையாய் இருக்கிறோமா? எனக்கு அன்பானவர்களே, நாம் நினையாத நேரத்தில், நாம் சற்றும் எதிர்பார்க்காத நேரத்திலே தாம் சொல்லியபடியே இயேசு வருவார். இயேசு நிச்சயமாய் வருவார். இயேசு சீக்கிரமாய் வருவார். நான் எப்பொழுதும் சொல்லுகிறது போல அநேகர் ரட்சிக்கப்படும்படியாய் நாம் ஒவ்வொரு நாளும் வடிக்கிற கண்ணீருக்கு பதிலை தரும்படியாய்த்தான் இயேசு கிறிஸ்து இன்னும் தாமதித்திருக்கிறார். இயேசு வருவார், சீக்கிரமாய் வருவார். அந்நேரத்திலே அவரை நாம் சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ஒரு சகையினிடத்தில் காணப்பட்ட வாஞ்சையும் விருப்பமும், அப்படிப்பட்ட ஒரு ஏக்கமும் எண்ணமும் நமக்கும் இருக்கட்டும். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க தன் இருதயத்தில் இடம் கொடுத்தான். எல்லாராலும் குற்றப்படுத்தப்பட்டு பரிகசிக்கப்பட்டு அனுதினமும் நிந்திக்கப்பட்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சகையு யாருக்கும் தெரியாமல் மறைந்திருந்து ஒளித்திருந்து இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். ஆனால் இயேசுவோ எல்லாருக்கும் முன்பாக அவனை அழைத்தார், அவனை ரட்சித்தார், அவன் வீட்டில் தங்கினார், அவன் வீட்டிற்கு ரட்சிப்பை கொடுத்தார். அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிற கர்த்தராலே அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். சமாதானத்தை கொடுத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். அவன் பாவம் மூடப்பட்டது, அவன் அக்கிரமத்தை கர்த்தர் மன்னித்தார், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது, அவன் பாக்கியவானாய் மாறினான். நம்முடைய கூடாரமும் சமாதானத்தோடு இருக்க, எந்த குறைவும் இல்லாமல் இருக்க, அது கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க நாமும் ஜெபிப்போமா? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். இது உங்களுக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் நேரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுதான் சொன்னார், என் முகத்தை தேடுங்கள் என்று. இயேசுவின் முகத்தை தேடுவோமா? அப்பா, உம்மை பார்க்க எனக்கு ஆசையா இருக்கிறது அப்பா. ஆண்டவரே, உம்முடைய அன்புள்ள பார்வை என் மேல படட்டும் அப்பா. இயேசுவே, இயேசுவே, எனக்கு சமாதானம் வேணும். இயேசுவே, எனக்கு சந்தோஷம் வேணும். ஆண்டவரே, உம்முடைய அன்பை அறியாம உம்மை விட்டு தூரமா போயிருந்தேன் அப்பா. ஆனா உம்முடைய அன்பின் கரத்தினால என்னை இழுத்து கொள்ளும்படியா இப்ப நான் கேட்கிறேன் அப்பா. உம்மை பார்க்க எனக்கு ஆசையா இருக்குப்பா ஆண்டவரே. அப்பா, நீர் தரக்கூடிய சமாதான சந்தோஷத்தினால என்னுடைய இருதயம் மட்டுமல்ல, என்னுடைய முழு குடும்பமும் நிறைந்திருக்கணும். இயேசு கிறிஸ்து எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய வீட்டில் வாசம் பண்ணும். எங்களுடைய குடும்பத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு என்று நாம் கேட்போமா? எல்லாரும் கேளுங்க. உங்க இருதயத்தில் எப்படிப்பட்ட பாரத்தை, வேதனையை இத்தனை நாட்களா, இத்தனை ஆண்டு காலம் சில காரியங்கள் நீங்கள் மறைத்து வைத்திருக்கலாம். இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவரே
ஆண்டவரே இதிலேருந்து ஒரு விடுதலையை தாரும், இதிலேருந்து ஒரு ஜெயத்தை தாரும், இதிலேருந்து எனக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே என் குடும்பத்திற்கு நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன், நான் அலங்காரமாய் இருப்பேன். இப்போ எனக்கு ஒரு விசேஷித்த கிருபையை தாருவப்பா. அந்த சகைக்கு வீட்டிலே போய் நின்றுகிட்டு அவனுக்கு அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்தீரே ஆண்டவரே. இப்ப தேவ வீட்டுல நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. இந்த தேவ வீட்டுல எங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு, நன்மைகள் உண்டு. இந்த தேவ வீட்டின் நன்மையினால இயேசுவே நிறங்களை நிரப்பும், இயேசுவே நிறங்களை ஆசீர்வதியும், இயேசுவே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவே நிறங்களோட கூட இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இன்றைக்கு சாதாரணமாய் எப்பொழுதும் வருகிறது போல அல்ல, இன்றைக்கு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை நான் சுமந்து போக வேண்டும். நீர் என்னோடு பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது அப்பா. உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதியும் இயேசப்பா. உம்முடைய இன்ப பிரசன்னத்தை நான் உணரும்படி என்னை தொடும் அப்பா. உம்முடைய அந்த ஆணி பாய்ந்த கரத்தினால என்னை தொடும் அப்பா. ஆண்டவரே அந்த கரத்தை என் மேல வையும் அப்பா. ஆண்டவரே அப்பா நீர் தந்த ரட்சிப்பின் தீபத்தை நான் காப்பாற்றிக் கொள்ள கிருபை தாரும். கடைசி வரை உம்முடைய வருகை படி நான் அதை காப்பாற்றிக் கொள்ள கிருபை தாரும் என்று கேளுங்க. நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். அன்பான இயேசு சுவாமி, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கோமே இரட்சகராய் இந்த பூமியில் வந்த இயேசுவே, நீரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ரட்சிப்பையும் அந்த ரட்சிப்பினால் உண்டாகும் சமாதானம் சந்தோஷத்தையும் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு சகையு எல்லாராலும் குற்றப்படுத்தப்பட்டு நித்தமும் நிந்திக்கப்பட்டு பரிகசிக்கப்பட்டிருந்த நேரத்திலும் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்தாரே. நீர் எப்படிப்பட்டவரோ என்று அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள விரும்பினாரே. யாரும் காணாதபடி தன்னை மறைத்து கொண்டிருந்தாரே. அந்த சகைவுக்கு நீர் இறங்கி அவன் மறைந்து இருந்த இடத்திலே நீர் வந்து நின்றீரே. அவனை பெயர் சொல்லி அழைத்தீரே. சீக்கிரமாய் மரத்தை விட்டு இறங்கி உம்மிடத்திலே வர அவனுக்கு கிருபையை கொடுத்தீரே. அவனுக்கு அடைக்கலத்தை கொடுத்தீரே. அவனுக்கு மறைவிடத்தை புகலிடத்தை கொடுத்தீரே. அவனை அன்பா ஏற்றுக்கொண்டீரே. உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள கிருபையை கொடுத்தீரே. அவனோடு அவன் வீட்டிற்கு சென்றீரே. அவன் பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்தீரே. அந்த வீட்டிற்கு ரட்சிப்பை கொடுத்தீரே. சமாதானத்தை கொடுத்தீரே. சந்தோஷத்தை கொடுத்தீரே. நீர் அவர்களோடு தங்கினீரே. இன்றும் பலவிதமான பாடுகளினால் பிரச்சனைகளினால் நிறைந்து பாதிக்கப்பட்ட நிலைமையில் எந்த ஒரு விதத்திலும் சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறதான உம்மிடத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொருடைய ஜெபத்திற்கும் நீர் பதில் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்திற்கும் இல்லத்திற்கும் சமாதான கர்த்தர் இயேசு கிறிஸ்து நீர் உம்முடைய சமாதானத்தை கொடுக்கும்படியாய் கொடுத்து ரட்சிக்கும்படியாய் காப்பாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். பாவிகளாகிய எங்களையும் பாவத்தில் மூழ்கி இருந்த அனைவரையும் எல்லா பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கும்படியாய்த்தான் அகில உலக ரட்சகராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தீரே. இயேசுவே, நீர் எங்களுக்காய் சிலுவையிலே பட்ட பாடுகளையும் நீர் எங்களுக்காய் சிந்தின இரத்தத்தையும் ஒரு விசை நீர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை சுத்திகரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மீறுதல்களின் நிமித்தம் இயேசு காயப்பட்டீரே. எங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டீரே. அதை நினைத்து எங்களுடைய எல்லா மீறுதல்களையும் எல்லா அக்கிரமங்களையும் அநீதி அக்கிரமங்களின் கிரியைகளையும் தயவாய் மன்னித்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை உம்மேல் வந்ததை அதை நீர் நினைத்து உம்முடைய சமாதானத்தால் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவே, உம்மாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லையே. நாங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லையே. எனவே இயேசுவே, நீர் மனம் இறங்கி உம்மை நம்பி வாஞ்சையோடும் விருப்பத்தோடும் உம்முடைய ரட்சிப்புக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரட்சிப்பு உண்டாக அவர்கள் அனைவரும் ஒவ்வொருவரும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பாவ சாப வியாதி சுகவீனம் பலவீனம் அநீதி அக்கிரமத்தின் கிரியைகள் அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் அது எதுவா இருந்தாலும் அதை எல்லாம் முற்றிலுமாய் அழித்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா கிரியைகளின் மீதும்
ஜெயத்தை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இனி எந்த ஒரு கிரியும் உடைய பிள்ளைகளை அடிமைப்படுத்த விடாதே அப்பா. எல்லாத்திலிருந்து ஒரு விடுதலையை, ஒரு ஜெயத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவரும் விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை, மீட்பை, ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக்கொள்ள செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மகா பெரிதான கிருபையின் காலத்திலே அனைவரும் உம்முடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுந்து கொள்ள, புகலிடத்தை பெற்றுக்கொள்ள, மறைவிடமாய் வந்து உம்முடைய சட்டைகள் நிலையிலே வந்து அடைய கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் புதிதாக்குவீராக, நினைவுகளை புதிதாக்குவீராக, சிந்தனை, செய்கை, நடக்கை எல்லாவற்றிலும் ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு பெரிய மாற்றத்தை அவர்கள் நினைத்திராத விதத்திலே கர்த்தர் கட்டளையிட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவரும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை, புதிய மாற்றத்தை கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் புது சிருஷ்டியாய் மாற்றும் அப்பா, மாற்றும் அப்பா. அந்த வல்லமை உள்ளவர் நீர் ஒருவர் தான் அப்பா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நல்ல ஒரு தெளிவை கட்டளை இடும் அப்பா. இயேசு ஆளுகை செய்யும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகட்டும். வசனத்தின்படி எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் புதிதாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டே. இரட்சகர் இயேசுவை பாடி துதித்து ஸ்தோத்திரிக்கிற சத்தம் எழும்ப செய்யும். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும்படியாய், பலத்த கிரியைகளை ஆளுகை செய்யும்படியாய், அதிசயங்களை செய்யும்படியாய், ஆச்சரியமான செயல்களை நடப்பிக்கும்படியாய் நீர் இயேசு அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமை படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீரே. இன்றைக்கும் உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ரட்சியும், அன்போடு ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். அனைவரும் உம்முடைய ரட்சிப்பிலே களிகூர்ந்து மகிழ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்கள் தேசத்தை ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரை, எந்த அழிவுகளோ எந்த நாசமோசங்களோ தேசத்தை அணுக விடாதே அப்பா. தேசத்தை பாதுகாத்து கொள்ளும் அப்பா. எங்கள் தேச தலைவர்களை பாதுகாத்து கொள்ளும். ஆசீர்வதியும் அப்பா. தேசத்தின் எல்லாவற்றின் மேலும் உம்முடைய ஆளுகையும் உம்முடைய அதிகாரமும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ட்ரினிட்டி வேர்ல்ட் திருச்சபையை ஆசீர்வதியும் அப்பா. திருச்சபையின் குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் உம்மை நம்பிதான் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கணும் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை எந்த ஒரு குறைவும் இன்றி நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்பி கண்மணியை போல பாதுகாத்து கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, இந்த திருச்சபை செய்து வருகிறதான ஒவ்வொரு ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அதிகமாய் விதைத்திருக்கிறோம் அப்பா. திராணிக்கு அதிகமாய் விதைத்திருக்கிறோம் அப்பா. ஒரு பெரிய அறுவடையை, இதுவரையிலும் கண்டிராத ஆசீர்வாதத்தின் அறுவடையை, ஆத்துமாக்களின் அறுவடை தந்து எங்களுடைய இருதயத்தை மகிழ்ச்சி ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் உம்முடைய நாமத்தை மகிமை படுத்தும் அப்பா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு ஒவ்வொருவரோடும் கூட இரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். சமாதானம் சந்தோஷத்தினால் அவருடைய இருதயத்தை, இல்லத்தை நிரப்பும் அப்பா. ஆண்டவரே, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்று ஒவ்வொருடைய வாயும் நன்றியால் நிறைந்து உமக்கு ஸ்தோத்திரத்தை, துதியை செலுத்தணும். உமக்கு சாட்சியாய் வந்து நிற்கணும் அப்பா. அற்புதங்களை, அதிசயங்களை செய்கிற இயேசு நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக்கொள்ளும். சபையை பொறுப்படுத்திக்கொள்ளும். ஆராதனை ஊழியங்களை எல்லாவற்றிலும், சபை குடும்பங்களை, சபைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் பொறுப்படுத்திக்கொள்ளும். நாங்கள் கேட்கிறதெல்லாம் நல்ல செய்தியாக இருக்கணும், ஆசீர்வாதத்தின் செய்தியாக இருக்கணும் அப்பா. எந்த ஊழியத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லா இடத்துலையும் எங்களுக்கு ஆசீர்வாதம் வரணும். எந்த ஆராதனை எடுத்துக்கொண்டாலும் அங்கிருந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் செய்தி தான் வரணும். எந்த இடத்துல என்ன நடந்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காய் நாங்கள் நல்ல செய்தியை தான் கேட்கணும் அப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை தந்த ஆசீர்வதியும்
பொறுப்படுத்திக்கொள்ளும் கூட இரும் அப்பா. உம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும் அப்பா. இந்த குடும்பத்தை நீர் தான் எல்லாவற்றுக்கும் போதுமானவராய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இதுவரையில் செய்திராத அளவு இன்னும் உம்முடைய நாம மகிமைக்காய் உம்முடைய வருகை பரியந்தம் ஆண்டவரை அநேகர் மண்டையிலே கொண்டு வரக்கூடிய கிருபையை தந்து, அநேக இருதயங்களை ஆற்றி தேற்றக்கூடிய கிருபையை தந்து, அநேகரை உம்முடைய மந்தையிலே ஆண்டவரை சத்திய பாதையிலே நடத்தக்கூடிய கிருபையை தந்து தாங்கும் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீரே எங்களோடு கூட இரும். இயேசு கிறிஸ்து கூட இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி, ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவரோ, இதுவரைக்கும் என் இருதயத்தில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்ததையெல்லாம் மாற்றி, பரிசுத்தர், நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர், என்னை மாற்றுகிறவர், எங்களை மாற்றுகிறவர் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவரை அதை அறிந்து கொண்டேன். ஆண்டவரே அதன்படி வாழ கிருபை செய்யும் என்று கேட்டவர்களா இருதயத்தின் மீது கருத்தை வைத்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.